அனைவருக்கும் வணக்கம். மக்களை, விதி வலியது, விதியை மாற்ற யாராலும் முடியாது என்பதற்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். விதி தான் எல்லாத்தையும் ஆளுது என்பதற்கு. யமதர்மராஜா ஒரு வீட்டுக்கு ஒருத்தரோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டார். அவர் வீட்டுக்கு வந்தார். அப்பா, இங்கே வாங்க, உன்னுடைய விதி முடிஞ்சு போயிடுச்சு, உன்னை நான் பிடித்து கொண்டு செல்ல இருக்கிறேன், நீ வந்துடுங்க போகலான்ட்டு கூப்பிட்றார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஐயா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்களே வந்த பிறகு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆயில் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டுங்க, இருந்தாலும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நீங்கள் உணவு அருந்தி விட்டு செல்லலாம், சாப்பிட்டுட்டு போங்க சுவாமி அப்படின்னு சொன்னதும், சரி சாப்பிடலாமே, எப்படி இருக்குது பூலோகத்து உணவுன்னு உட்காந்து சாப்பிட்டார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டுட்டு பிறகு காஃபி கொடுத்தார். இன்னும் அதை விட பிரமாதமாக இருந்தது. இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அப்படியே கண்ணை மூடினார். அப்பொழுது அந்த பெரியவர் என்ன பண்ணார், அவர் கையிலே ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகம் வச்சுருந்தார். அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தா முதல் பேர் இவர் பேராக இருந்தது. சரி, அவர் தான் தூங்குறாரே, அந்த பேரை அடிச்சுட்டு கீழே கடைசியில் இருக்கிறத எழுதலாம், அது இன்னும் 2-3 வருஷம் ஆகும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல இருந்த அவருடைய பேரை அடிச்சுட்டு கடைசியில் கொண்டு போய் எழுதிட்டு அந்த புத்தகத்தை மடித்து வச்சுட்டார். பகவான் யமதர்மராஜா எழுந்தார், பார்த்தார், இப்பேற்பட்ட சாப்பாடு போட்டு உயிரை எடுத்துன்னு போகிறவனுக்கு கூட உணவு அளிக்கிறானே, இவன் நல்லவனாக இருக்கானே, இவன் கொஞ்ச நாள் பூலோகத்தில் வாழட்டுமே, நல்லவாழலாம் பூலோகத்தில் இருந்தாவே நல்லதுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து, முதல்ல தானே அவன் பேர் இருக்குது, அவனை கடைசியில் கொண்டு போய் விட்டுட்டா 2-3 வருஷம் உயிரோடு இருப்பானே, பிறகு கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில் இருந்த பேரை எடுத்து, இவர் எழுதி வச்சிருந்த, இவர் பேரையே கடைசியில் எழுதி வச்சுருந்தார் இல்லையா, அந்த பேரை எடுத்து முதல்ல வச்சுட்டு முதல்ல இருந்த பேரை மறுபடியும் கடைசியில் கொண்டு போயிட்டார். அதுதான் விதி வலியது மக்களே. விதியை மாற்ற யாராலும் முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.